வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் சனி வக்ர பயிற்சி பலனை பார்க்க போறோம். சனி வக்ரம் அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னா, ஒரு கிரகம் பின்னோக்கி போறது போல ஒரு மாய தோற்றம் தான் வக்ரம். ஏன்னா கிரகங்கள் முன்னோக்கி மட்டுமே பயணம் செய்யும். அப்ப பின்னோக்கி பயணம் செய்யுமே அப்படின்னு சொல்றோமே, அது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பஸ்ல போறோம், இல்லை ஒரு கார்ல போகும்போது பாருங்க, வேகமா போகும்போது சைட்ல இருக்கிற பில்டிங்கு, மரம், கரண்ட் கம்பம் இது எல்லாமே ரிவர்ஸ்ல போற மாதிரி தோணும். ஆனா உண்மையா நமக்கே தெரியும் அது பின்னோக்கி போறது இல்லை அப்படின்னு. அந்த மாய தோற்றத்துக்கு பெயர் தான் வக்ரம். இந்த வக்ரம் அப்படிங்கிறது சனி பகவானுக்கு ஜூலை மாதம் 27ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே பின்னோக்கிய அந்த வக்ரகதியில சனி பகவான் போறார். இதுல ரேவதி 2ஆம் பாதத்துல இருந்து உத்திரட்டாதி 4ஆம் பாதம் வரைக்கும் போயிட்டு டிசம்பர் 11ஆம் தேதி மீண்டும் முன்னோக்கி, அதாவது நேர்கதின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர், அந்த நேர்கதியில பயணம் செய்ய போறார். இந்த பின்னோக்கிய காலங்கள் தான் இந்த வக்ர காலங்கள்னு பெயர். இந்த 137 நாள் சனியின் வக்ர காலங்கள். சனி பகவானை மட்டும் எப்பவுமே நம்ம ரொம்ப 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 பயபக்தியோடு வழிபாடு செய்யறோம். இந்த சனியோட பயிற்சிகள், சனியோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவோம். இது எல்லாத்துக்குமே என்ன காரணம்? சனிதான் தொழில்காரகன், ஒருவரோட ஜீவனம்னு சொல்லக்கூடிய வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடியவர். அதே போல கர்மகாரகன், நீதிமான், இது எல்லாமே சனி பகவான். அதனாலதான் 7.5 சனியோ, அஷ்டம சனியோ, அர்த்தாஷ்டம சனியோ, கண்டக சனியோ, பாதச்சனியோ, விரயச்சனியோ எது நடந்தாலுமே ரொம்ப 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 நம்ம பயபக்தியோடும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடவும் நம்ம சனியோட பயிற்சியை பார்க்கிறோம். அதனாலதான் சனி பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லோருக்குமே ஒரு இனம் புரியாம ஒரு பயம் மனசுல இருக்கும். ஆனா சனி பகவான் தான் ஒரு அற்புதமான கருணை கடல். சங்கடங்களை தீர்க்கக்கூடியவர் சனி பகவான். அப்ப இந்த சனியின் வக்ரகதியின் பலன்கள் எந்த ராசிக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்னி ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஏற்கனவே கன்னி ராசிக்கு 7ஆம் இடமான மீன ராசியில சனி அமர்ந்து தன்னுடைய 7ஆம் பார்வையால் கன்னி ராசியை பார்த்துட்டு இருக்காரு. இப்போ அவர் வக்ரகதியில் பின்னோக்கி போறாருன்னு சொல்றோம். அப்ப இந்த பின்னோக்கி போகும் பொழுது பலன்கள் எப்படி மாறுபடும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு கார் ஓட்டுறீங்க, அல்லது ஒரு லாரியோ ஒரு ட்ரக்கோ ஓட்டுறீங்க. அதை ரிவர்ஸ் கியர் போட்டு நீங்க அந்த வண்டியை பின்னாடி ஓட்டுறீங்க. அப்ப முன்னோக்கி நீங்க பார்த்துக்கிட்டே பின்னோக்கி அந்த வண்டியை இயக்கும் போது, என்னதான் நீங்க ஸ்கில்டு டிரைவரா இருந்தாலும், உங்களுக்கு டிரைவிங் ஸ்கில் ரொம்ப ப்ராப்பரா இருந்தா கூட உங்களால அந்த வண்டியை முன்னோக்கி இயக்குற அளவுக்கு பின்னோக்கி இயக்க முடியாது. அதே மாதிரிதான் சனி பகவான் முன்னோக்கி பார்த்துக்கிட்டே பின்னோக்கி பயணம் செய்வார். இப்ப நம்ம ரோட்ல முன்னாடி நடந்து போகும்போது நமக்கு நடந்து போறது ரொம்ப ஈஸி. அதே முன்னாடி பார்த்துட்டு ரிவர்ஸ்ல நடந்து போகணும்னா கண்டிப்பா நம்ம நடக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதே போலதான் கிரகங்களும் அந்த பின்னோக்கிய வக்ரகதியில் செல்லும் பொழுது சில பலன்கள்ல பெரிய அளவிலான மாறுபாடு இருக்கும், பெரிய அளவிலான வேறுபாடுகள் இருக்கும். அப்ப அந்த அடிப்படையில இவ்வளவு நாள் 7ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் கன்னி ராசியை பார்த்தார். இப்ப பின்னோக்கி பயணம் செஞ்சுக்கிட்டே கன்னி ராசியை பார்க்க போறார். இந்த சனி பகவானுக்கு 3 விதமான விசேஷ பார்வை உண்டு. ஒண்ணு தான் இருக்கும் இடத்திலிருந்து 3ஆம் இடத்தை பார்ப்பார், இன்னொன்னு 7ஆம் இடத்தை பார்ப்பார், இன்னொன்னு 10ஆம் இடத்தை பார்ப்பார். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையால உங்களோட ராசிக்கு 9ஆம் இடமான யோகஸ்தானத்தை, அதாவது ரிஷப ராசியை பார்க்கிறார். அதே போல் தன்னுடைய 10ஆம் பார்வையால் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியை பார்க்கிறார். அப்ப இதையும் வச்சுதான் இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். நவ கிரகங்கள் 9ல் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு அதிகபட்ச காலகட்டம் எடுத்துக்கிறதே சனி பகவான் தான். அதனாலதான் அவருக்கு மந்தகாரகன் அப்படிங்கிற அந்த பெயர் உண்டு. அப்ப அப்படிப்பட்ட மந்தகாரகன் சனி ராசியை பார்க்கும் பொழுது உங்களோட செயல்பாடுகளே கொஞ்சம் வேகம் குறைவா இருக்கும். இப்ப எப்பவும் காலையில எழுந்திருச்சு ஒரு வேலையை சுறுசுறுப்பா தொடங்குறவங்க இன்னமும் உடம்பு டயர்டா இருக்கு, ஏதோ ஒரு அசதி இருக்கு, அலுப்பு இருக்குன்னு எப்பவுமே அந்த நேரத்தை சரியா மெயின்டைன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு பிளான் பண்றோம், இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும், அல்லது இன்னைக்கு இவங்களை எல்லாம் போய் சந்திச்சிடணும், இன்னைக்கு தான் நம்ம டாஸ்க் அப்படின்னு எல்லாம் நோட் பண்ணி செய்யறவங்க கூட அந்த டாஸ்கை சரியா கம்ப்ளீட் பண்ண முடியாம தத்தளிப்பீங்க. இதனால என்ன ஆகும்? ஒரு வேலை செய்யற இடத்துல நீங்க என்ன முன்ன மாதிரி வேலை செய்யலைங்கிற ஒரு பேர் ஏற்படும். நீங்க ஒரு வியாபாரம் செய்றீங்க, தொழில் செய்றீங்கன்னா நீங்க சரியா எங்களை சந்திக்கல, எங்களை நீங்க மதிக்கலைன்னு சொல்லலாம். அது உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட கேட்கவே வேணாம். நீங்க என்ன இப்பெல்லாம் மதிக்கிறதே இல்லை,
நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க. இப்படின்னெல்லாம் வந்து இருட்டடிப்பு செஞ்சு பேசுறது, சில பேர் நம்மள குத்தி காட்டி பேசுறதுக்கெல்லாம் இந்த சனியின் பார்வை காரணமா அமைஞ்சிடும். அதே மாரி நம்ம எடுக்கிற முடிவு கூட சரியா எடுக்க முடியாம கொஞ்சம் தடுமாறுற காலகட்டமாக இவ்வளவு நாளா இருந்திருக்கும். இப்ப இந்த வக்ரகதியில போகும்போது என்ன ஆகும்? சனியுடைய அந்த பலம் சற்று குறைவாக இருக்கிறதுனால உங்களோட வேலைகள், உங்களோட திட்டங்கள், உங்களோட டாஸ்க் எல்லாவற்றையுமே நீங்க மீண்டும் சுறுசுறுப்பாக செய்வீங்க. ஏன்னா கன்னி ராசிக்காரங்களோட அதிபதி புதன். புதன் தான் இளமையையும் சுறுசுறுப்பையும் குறிக்கக்கூடிய கிரகம். அப்ப சுறுசுறுப்புக்கு பெயர் போன கன்னி ராசிக்காரர்களின் மந்தத்தன்மை, அவங்க செய்ய முடியாத விஷயங்கள், எதெல்லாம் வந்து சரியா நம்ம ஒழுங்கா செய்யல, நம்ம இனிமேல் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிலாம் முடிவு பண்ணி சில கேரக்டரை மாத்த முடியாம தடுமாறி இருப்பீங்க. இப்போ நீங்க எப்பொழுதும் போல் சுறுசுறுப்பாகவும், எந்த ஒரு திட்டமிட்ட காரியத்தையும், எந்த தடையான வேலையையும் இப்ப நீங்க பழையபடி உத்வேகத்தோடு செய்யறதுக்கான வாய்ப்பு இந்த சனி வக்ர காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி யோகஸ்தானத்தை சனி பார்க்கிறார். பொதுவா சனி மந்தக்காரகன்னு சொல்லிட்டோம். அப்ப யோகங்கள் நமக்கு கிடைக்குமா? கிடைக்காது. கொஞ்சம் தாமதமா கிடைக்கும். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு 2 தடவை 3 தடவைங்கிறது இப்ப 4 தடவை 5 தடவை அலையிற மாதிரி இருக்கும். இதுக்கு எல்லாமே காரணம் 7ஆம் இடத்துல இருந்து அந்த யோகஸ்தானம், அந்த அதிர்ஷ்டஸ்தானத்தை சனி பார்த்ததுனால. ஏதாவது ஒரு ஆர்டர்ஸ் கடைசி நேரத்துல கிடைக்காம போயிருக்கும். ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏதாவது ஒரு ஐடியாஸ், ஏதோ ஒரு விஷயம் கடைசி நேரத்துல தடையாயிடும். அதுக்கு எல்லாமே இந்த சனியின் பார்வை காரணமா இருந்துச்சு. இப்ப வக்ரகதியில சனி தன்னுடைய வலுவை குறைத்துக் கொள்றதுனால உங்களுக்கு இந்த பலன்கள் எல்லாமே மீண்டும் வேகம் எடுக்கும். அப்ப கடந்த ஒரு 1.25 வருடமா உங்களுக்கு நடக்காத, கிடைக்காத பல விஷயங்கள் இப்போ நீங்க சின்ன முயற்சி செஞ்சாலே அல்லது சிறிதளவு உழைப்ப போட்டாலே அதுக்கு பெரிய அளவிலான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைச்சிடும். உங்களோட ராசிக்கு 4ஆம் இடமான தனுசு ராசியை சனி பகவான் வக்ரகதியில் பார்க்க போறார். வண்டியை மூலதனமா வச்சு ஒரு கால் டாக்ஸி நடத்துறீங்க, ஒரு ட்ரக் சர்வீஸ், ஒரு டாக்ஸி சர்வீஸ் நடத்துறீங்க, இல்ல கேப் சர்வீஸ் பண்றீங்கன்னா அதுல எல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வருமானம் கம்மியா இருந்திருக்கும். வரவை விட செலவு கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும். ஆனா இந்த வக்ர காலங்கள்ல மீண்டும் உங்களுக்கு வருமானம் உயரும். புதிய வண்டி வாங்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு இப்ப ஈடேறும். ஒரு லோன் கிடைக்கலையா, இப்ப லோன் கிடைக்கும். ஒரு வண்டி வச்சு தொழில் செய்யறவங்க 2, 3ன்னு வண்டிகள் நீங்க அதிகரிச்சுக்கலாம். அதன் வழியாக உங்களோட லாபம் அதிகரிச்சிடும். அதே போல 4ஆம் இடம் வீட்டை குறிக்கக்கூடிய இடம். அப்ப கண்டிப்பாக நீங்க ஒரு வீடு கட்டணும் அல்லது வீடு கட்டிட்டு இருக்கிற வேலை என்னன்னே தெரியல, வேலை வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். கிடுகிடுன்னு நடந்துகிட்டு இருந்த வேலை பாதியில போய் இப்ப இன்னும் கூட சில பேருக்கு போயிருக்கும். அது எல்லாமே மீண்டும் வேகம் எடுக்கும். அது வந்து இன்ஜினியர் பிரச்சனையோ அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியலோட அந்த ரேட் இன்க்ரீஸ் ஆனதுனாலயோ அல்லது அந்த டிமாண்ட்னாலயோ இல்ல ஏதாவது ஒரு அப்ரூவல் வரதுலையோ இல்ல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள்னாலயோ அக்கம் பக்கத்தினரோட தொந்தரவுனாலயோ வேலை எந்த விதத்துல உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை ஸ்லோவா இருந்தாலும் சரி அது எல்லாமே மீண்டும் வேகம் எடுக்கும். அப்ப ரியல் எஸ்டேட்ல இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் இது பொருந்தும். உங்களோட வேலைகள்ல கடந்த காலங்கள்ல இருந்த அந்த தயக்கம், அந்த சுணக்கம் எல்லாமே இப்ப நீங்கிடும். உங்களோட வேலைகள் மீண்டும் வேகம் எடுக்கும். அதன் வழியாக உங்களோட லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு கிடைக்கும். 7ஆம் இடத்திலேயே சனி வக்ரம் பெறார். அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த காலகட்டத்துல வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத கருத்து வேறுபாடு, ஒரு சின்ன பிரச்சனையை கூட பேசி பேசி பெருசு பண்றது, இதையெல்லாம் தவிர்த்துடுங்க. அதே மாதிரி உங்களோட வாழ்க்கை துணை தேவையில்லாம உங்ககிட்ட ஒரு பிரச்சனையை பேசினா கூட முடிஞ்ச வரைக்கும் அமைதியா இருங்க. இந்த காலகட்டத்தில் மௌனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பிசினஸ்ல ஒரு பார்ட்னர் இருக்காங்க அல்லது ஒரு பிசினஸுக்கு ஒரு பார்ட்னரை நீங்க இணைக்கணும்னு நினைக்கிறீங்க அல்லது பார்ட்னரோட ஒரு பிரச்சனை இருக்குன்னா கூட அதை வந்து ரொம்ப சுமூகமாக ரொம்ப சீக்கிரமா பேசி சரி செஞ்சிடுங்க. ரொம்ப நாளைக்கு ஒரு பிரச்சனையை தொடர்ந்து தள்ளி போட்டுட்டு போகாதீங்க. அது மாதிரியான ஒரு அற்புதமான விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிசினஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த வக்ர காலங்கள்ல லைஃப் ரொம்ப ஸ்மூத்தா போயிடும். அதே மாதிரி திருமணம் நடக்காம இருக்கு, உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல சனி வக்ரமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் இன்னும் ரொம்ப அற்புதமா நடக்கும். உங்களோட ஜாதகத்துல சனி எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க. உங்க ராசிக்கு எத்தனாவது வீட்டுல சனி இருக்கிறாருன்னு பாருங்க. அந்த நட்சத்திர அதிபதி எந்த வீட்டுல இருக்காருன்னு பாருங்க. ஏன்னா அதை பொறுத்து இன்னும் பல்வேறு விதமான அதிர்ஷ்ட பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இப்ப நம்ம சொல்றது கோச்சார பலன்கள் தான். வெறும் சனியை அடிப்படையா வச்சு சனி எந்த இடத்தை பாக்குறாருங்கிறத வச்சு மட்டும்தான் இந்த பலன்கள் சொல்றோம். இது வந்து ஒரு 30% தான் உங்களுக்கு அப்படியே பொருந்தும். உங்களோட பிறந்த கால ஜாதகத்துல இப்போ ஒருவேளை சனி திசை நடக்குது அல்லது சனி புத்தி நடக்குது, இல்ல சனியோட நட்சத்திரத்துல இருக்கிற கிரகத்தோட தசா புத்தி நடக்குது, அல்லது சனி எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அந்த நட்சத்திர அதிபதியோட தசா புத்தி நடக்குதுன்னா இந்த வக்ர காலங்கள் நிறைய பேருக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை எல்லாம் கொடுக்கும்.
ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, கடந்த 1 1/4 வருஷமா உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இல்லன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த வக்ர காலங்கள் பெரிய திருப்பு முனையை தரும். நிறைய அதிர்ஷ்டங்கள தரும். ஏன்னா சனி தான் தொழில்காரகன். அப்ப தொழில் அப்படின்னு சொல்லிட்டாலே நீங்க தொழில் செய்றீங்க, வேலை செய்றீங்க, வியாபாரம் செய்றீங்க, சர்வீஸ் செக்டார்ல இருக்கீங்க. இது எல்லாத்துலயுமே பெரிய வளர்ச்சிய தரும். அதே போல அவர்தான் கர்மகாரகன். அப்ப நம்மளோட கர்ம வினைகள் எதுவாக இருந்தாலும் இந்த வக்ர காலங்கள்ல நீங்க வழிபாடு செய்யும் பொழுது, சனி பிரீத்தி செய்யும் பொழுது உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைச்சிடும். அதே போல குழந்தைகளோட எதிர்காலத்த நினைச்சு நிறைய பேர் கவலைப்பட்டிருப்பீங்க. நம்ம குழந்தைங்க நல்லா படிப்பாங்களா? அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் அமையுமா? அவங்களுக்கு ஒரு நல்ல பள்ளியிலயோ, கல்லூரியிலயோ நம்மளால அட்மிஷன் வாங்கிற முடியுமா? அல்லது அவங்களுக்கு ஒரு நல்ல திருமணம் செஞ்சு வச்சிர முடியுமா? அல்லது அவங்க வாழ்க்கையில நல்லா பொழைச்சுக்குவாங்களா? அப்படின்லாம் நிறைய கவலை இருக்கும். அந்த கவலை நீங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல உங்க குழந்தைகளே உங்களுக்கு பெருமை தேடி தருவார்கள். உங்கள் குழந்தைகளே அவர்கள் சுயமாக பல்வேறு விஷயங்கள்ல வெற்றியை தேடி தருவார்கள். அவர்களை பற்றிய கவலையை நீங்கள் நீக்கும் விதத்தில் அவர்களோட வளர்ச்சி நீங்க கண்கூட பார்க்கும்படியான ஒரு அற்புதம் இந்த வக்ர காலத்துல நடக்கும். அதே போல தாய் தந்தையரின் உடல்நிலையில எந்த பின்னடைவு இருந்தாலும் சரி, அவங்க ஏதாவது பெட் ரெஸ்ட்ல இருந்தா கூட அவர்கள் இப்ப உடல்நிலையில ஒரு நல்ல முன்னேற்றத்தை பெறுவார்கள். அவர்கள் மேல இருந்த அந்த கவலையை நீங்க கைவிடுற மாதிரி அவர்கள் உடல்நிலையில் ஒரு நல்ல ஆரோக்கியம் மேம்படும் காலமா இந்த வக்ர காலங்கள் இருக்கும். தந்தையின் தொழிலை செய்யக்கூடியவர்கள், தந்தையின் பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல தகவல்கள் உறுதியாக வந்து சேரும். 9ஆம் இடம் யோகஸ்தானம். அந்த யோகஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. அந்த 9ஆம் அதிபதி யாரு அப்படின்னா சுக்கிரன். அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் வீட்டுல ஒரு வெள்ளிக்கிழமை மாலையிலயோ அல்லது மதியமோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஒரு லக்ஷ்மி படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. இந்த தீபம் போட்டு வழிபாடு செய்யறதுல என்னென்ன புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னா உங்களோட யோகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். கடந்த 1 1/4 வருஷமா நிறைய வாய்ப்புகள் கையை விட்டு போயிருக்கும். நிறைய உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. நிறைய சிக்கல்கள் கூட நீங்க கம்முன்னு இருந்தா கூட உங்களை தேடிட்டுலாம் சில பிரச்சனை வந்திருக்கும். நீங்க எதுவும் ஒரு விஷயத்த சொல்ல போயிருப்பீங்க, அது வேற மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டதுனால ஒரு நண்பர்கள் கிட்டயோ, உறவுக்காரங்க கிட்ட, வேலை செய்யற இடத்துல எல்லாம் நிறைய கருத்து வேறுபாடுகள், ஏன் எதிரிகளை கூட நீங்க அதிகமா சம்பாதிச்சிருப்பீங்க. அவங்களுடைய அந்த வேகம் எல்லாம் குறையறதுக்கு உங்களுடைய யோகஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். இந்த யோகஸ்தானத்தோட அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட அதிதேவதை கடவுள்ல மகாலட்சுமி. இப்ப லக்ஷ்மி வழிபாடுங்கிறது வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி நாள்ல நீங்க செய்யறது ரொம்ப விசேஷம். அப்ப வீட்டுல இருக்கிற ஒரு மகாலட்சுமி படத்துக்கு, ஏன்னா உங்களால லட்சுமி கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்காக சொல்றேன். யாருக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ இந்த வக்ர காலத்துல, அதாவது ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11க்குள்ள ஒரு முறையாவதும் வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமியில லக்ஷ்மி வழிபாடு செய்யுங்க. அதுலயும் கன்னி ராசிக்கு 2ஆம் இடமான தனம்னு சொல்லக்கூடிய அந்த தினம்தோறும் வரக்கூடிய பணத்தை குறிக்கக்கூடிய இடத்துக்கு அதிபதியுமே சுக்கிரன் தான். யோகஸ்தானத்திற்கு அதிபதியும் சுக்கிரன் தான். அப்ப கண்டிப்பாக இந்த 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் வலுவாக இருக்கும் பட்சத்துல நமக்கு யோகங்கள், அதிர்ஷ்டங்கள், கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் என எல்லாமே சரியா கிடைச்சிடும். நிரந்தரமாக பணம் வரும். அதே மாதிரி 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். அப்ப குடும்பத்திலையும் ஒரு சண்டை சச்சரவு இருக்கு, ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, குடும்பத்துல ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, அல்லது குடும்பத்துல இருந்து ஏதோ ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கல, அல்லது குடும்பம் உங்களை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அல்லது உங்களை இருட்டடிப்பு செஞ்சு பேசுறாங்கன்னா அதெல்லாம் சரியாயி குடும்பத்துல ஒரு மன அமைதியும் குடும்பத்துல ஒரு நிம்மதியும் ஏற்படுறதுக்கு எப்பவுமே கன்னிராசிக்காரங்க வெள்ளிக்கிழமையில அல்லது பௌர்ணமியில நீங்க மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. ரொம்ப எளிமையான வழிபாடு தான். கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரக்கூடிய ஒரு உக்ரமோ வக்ரமோ இல்லாத தெய்வம் அப்படின்னா அது இந்த மகாலட்சுமி தான். அப்ப லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு பெரிய மாற்றத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை தரும். ஒருவேளை நாங்க என்னுடைய வளர்ச்சிக்காக அல்லது எனக்கு ஒரு சிக்கல் இருக்குங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு கோரிக்கை இருக்கு, ஒரு பணம் ஒரு இடத்துல சிக்கி இருக்கு, அல்லது தொழில ஒரு வளர்ச்சி இல்லை, அல்லது வியாபாரத்துல முன்னேற்றம் இல்லை, அல்லது திருமணம் நடக்கல, ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை, அல்லது என்னோட பிள்ளைக்கு திருமணம் நடக்கல, அல்லது அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்க கணவன் மனைவி பிரிந்து வாழ்றாங்கன்னு இது போல ஏதாவது ஒரு கோரிக்கை இருக்கு உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினருக்கோன்னா நீங்க லக்ஷ்மி ஆலயத்துல உங்க பேருக்கு ஒரு அர்ச்சனை செஞ்சுக்கணும், உங்களோட கோரிக்கையை லக்ஷ்மி கிட்ட சொல்லணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா வீடியோவுக்கு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு யாருக்காக நீங்க அர்ச்சனை செய்யணும்னு நினைக்கிறீங்க, யாரோட பெயருக்கு சங்கல்பம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரையும் அவங்களோட ராசி நட்சத்திரம் பதிவிடுங்க. ஒருவேளை ராசி நட்சத்திரம் தெரியலன்னா பெயர் மட்டும் போட்டுட்டு என்ன விஷயத்திற்காக அல்லது என்ன சிக்கல், என்ன பிரச்சனை தீரணும்னு கடவுள்கிட்ட நாங்க பிரார்த்தனை செய்யணுமோ அதை கமெண்ட்ல நீங்க பதிவு பண்ணிடுங்க. உங்க சார்பாக உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்க அந்த ஆலயத்துல உங்கள் சார்பாகவே அர்ச்சனை செய்யப்படும்.
யாரு வேணாலும், எத்தனை பேர்த்தோட பெயர் வேணாலும், எத்தனை கோரிக்கை வேணாலும் போடுங்க. இன்முகத்தோடு கோவில்ல உங்களுக்கு பூஜை செய்யறதுக்கு சிறப்பு ஏற்பாடுகள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நாங்க செஞ்சிருக்கோம். அதனால நீங்க கவலையே படாம பதிவிடுங்கள். நிச்சயமாக லக்ஷ்மி இந்த உலகத்தில் அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் 16 செல்வத்தையும் அள்ளித் தருகிறார். நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையிலும் உங்களோட கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் நிறைவேற்றி தருவார் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் இதேபோல் சிறந்த இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம். இந்த சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு முன்னேற்றத்தையும், ஏற்றத்தையும், வளர்ச்சியையும், அற்புதத்தையும், அதிர்ஷ்டத்தையும் ஒரு சேர ஆக்டிவேட் செய்யட்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.